ஒரே ஒரு உருளைக்கிழங்கு உங்கள் வீட்டில் இருந்தால் ஒரு தடவை இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள், நிச்சயமாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபிக்கு வெங்காயம், தக்காளி, தேங்காய், பருப்புன்னு எதுவுமே தேவைப்படாது. இந்த ரெசிபி குயிக்காக பார்த்துடலாங்களா? இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு கப் அளவுக்கு தயிரை நல்லா கடைஞ்சி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பேனில் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிட்டு மிளகு, சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வரமல்லி, 2 வரமிளகா இது எல்லாத்தையுமே நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு மிக்சியில் பவுடர் மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிட்டு கடுகு, வெந்தயம், வரமிளகா, கருவேப்பிலை, பெருங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்ச பவுடரையும் எடுத்து இதோடு நல்லா கொட்டி மிக்ஸ் பண்ணிவிடுங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வேக வச்ச ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கையும் இதோடு எடுத்து கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போது குழம்புக்கு தேவையான உப்பு, தண்ணி இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி நல்லா கொதிச்சோன்னே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம கரைச்சி வச்ச தயிர் எடுத்து கொட்டி இறக்குனிங்கன்னா நம்மளுடைய சுவையான பருப்பு இல்லாத சாம்பார் ரெடி. கண்டிப்பாக ஒரு தடவை இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள், நிச்சயமாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க.